நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்திலே வாகனங்கள் என்பது அனைத்து வயதினருக்குமே மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ராயல் என்ஃபீல்டு போன்ற ஒரு பெரிய வண்டியை ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் இன்றைய தினம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கே ஒரு சவாலான விஷயமாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு வயதான பெண்மணி ஒருவர் மதுரவாயல் நெடுஞ்சாலையிலே அவர் இந்த வாகனத்தை ஓட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு நமக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. பல்வேறு சுவாரஸ்யமான கேள்விகளை அவரிடம் நாம் கேட்கலாம். அம்மா வணக்கம். இப்ப இந்த மதுரவாயல் பைபாஸ்ல நீங்க திடீர்னு இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்ல போறத பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸே வந்து இன்னைக்கு இந்த பைக் ஓட்டணும்னா ஒரு கம்பீரம் இருக்கணும். ஏன்னா ரொம்ப வெயிட்டான ஒரு வண்டி, அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க வந்து இப்ப வந்து இந்த பைக்கை வந்து ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. இது எப்படி சாத்தியம்? உங்களுக்கு இந்த பைக் ஏன் பிடிக்கும்? எங்க போயிட்டு வரீங்க? என் பேரு கீதா. ஐ born and brought up பாகிஸ்தான். நான் பாகிஸ்தான் பஞ்சாபி. கல்யாணம் ஆயிடுச்சு இங்கே சென்னையில தான். பாகிஸ்தான்ல இருந்து கல்யாணம் ஆகி இங்க வந்திருக்கீங்க. சென்னை. எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? எப்போ இந்தியா வந்தீங்க? 40 years ஆயிப்போச்சு எனக்கு. நானும் சின்ன வயசுல இருந்து வண்டி தான் ஓட்டுறேன். ஆனா இதே வண்டி தான் ஓட்டுவேன் 15 yearsல இருந்து. 15 வயசுல இருந்து? 15 வயசுல இருந்து. எனக்கு புல்லட் தான் பிடிக்கும். பைக்ஸ், கியர் பைக்ஸ் தான் பிடிக்கும். பாக்கி ஸ்கூட்டி எல்லாம் நான் அவ்வளோ போட மாட்டேன். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வயசு என்ன நாங்க தெரிஞ்சுக்கலாம்? 60. 60 வயசு ஆகுது. 60 வயசுல பொதுவா பெண்கள் இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை ஓட்டுறது கஷ்டமான விஷயம். ஏன்னா அதுக்கு ரொம்ப ஒரு தைரியம் வேணும், ரொம்ப பேலன்ஸ் அதிகமா பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. 60 வயசுல நீங்க இந்த பைக் ஓட்டுறீங்கன்னா மற்ற எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க, ஒரு ரோல் மாடலா இன்ஸ்பிரேஷனா நீங்க இருக்கிறீங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? எனக்கே எதுவுமே தெரியல. எனக்கு பிடிக்குது ஓட்டுறேன். ஆனால் எல்லா பேருக்கு என்ன நினைக்கிறாங்கோ எனக்கு தெரியல. ஸோ ஐ லைக் இட் அண்ட் கமிங். இப்போ சென்னையில் டிராஃபிக் எவ்வளோ இருக்கு. இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். பைக்கு கம்ஃபர்டபுள். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நீங்க லைசென்ஸ்லாம் வச்சிருக்கீங்களாமா? இருக்கு. எல்லாமே வச்சிருக்கீங்க. எவ்ரிதிங். போலீஸ் சம்டைம்ஸ் உங்களை வந்து சர்ப்ரைஸா பிடிச்சி நான் போலீஸ் தான். நீங்க போலீஸா? அப்படிங்களா? ரிட்டையர்ட் ஆமா நீங்க? ரிட்டையர்ட். ஆமா. ரிட்டையர்ட். எங்க? டிராஃபிக் ஆபீசர். டிராஃபிக் ஆபீசர். டிராஃபிக் ஆபீசர். அப்ப நீங்க ரூல்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஒபே பண்ணி அப்படி தான் போவீங்க? நேச்சுரலி. சம்டைம்ஸ் போலீஸ் உங்களை மடக்கி கேட்பாங்களா ஏங்க போறீங்க? யாருமே கேட்க மாட்டாங்க. இதுவரைக்கும் யாரும் கேட்டதே இல்ல. போலீஸ் யாரும் உங்களை கேட்டதே இல்ல. எல்லா பேரும் இந்த மாதிரி ஓட்டுனாதான் நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, நல்லதான். எல்லா வண்டியும் ஒரே மாதிரி தானா? சில பேருக்கு கியர் பிடிக்கும், சில பேருக்கு நார்மல் பிடிக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.